இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா புள்ளம்பட்டி வாக்கியால், நம்ம கால்வாயின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியால் பாத்தீங்கன்னா மேட்டூரோட உபரி நீர் இந்த வழியா வரும். ஓகேங்களா? வந்துட்டு இங்க ஒரு டனல் ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த டனல் வழியா தண்ணி அப்படியே கீழே போகும். ஓகே, இந்த டனல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி உள்ள போற இடம் ஒண்ணு, தண்ணி வெளியே வர இடம் ஒண்ணு இருக்குது. இந்த டனல் பாத்தீங்கன்னா 57 அடி. ஓகேங்களா? ஹைட் பாத்தீங்கன்னா 57 அடி இருக்குது. இது வந்து ஆங்கிலேய காலத்துல கட்டப்பட்டது. ஓகே, இப்ப பாருங்க ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப வறட்சியா இருக்கு. ஓகே, சோ இதுக்குள்ள தண்ணி உள்ள போயிட்டு ஒரு தரைப்பாலம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. ஓகே, நம்ம அந்த தரைப்பாலத்தையும் பார்க்கலாம், இந்த தண்ணி வெளியே வர இடத்தையும் பார்க்கலாம். ஸோ பாருங்க எவ்வளவு கட்டணமைப்பு எவ்வளவு நீட்டா கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து உள்ள பூந்து இந்த டனல் வழியா வெளியே வரும். அங்க ஒரு தரைப்பாலம் இருக்குது. நம்ம எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலதான் வரும். இப்ப நம்ம தரைப்பாலத்துக்கு வந்துட்டோம். இந்த தரைப்பாலம் பார்த்தீங்கன்னா இந்த தரைப்பாலத்தோட தண்ணி மேலாக்க எடுத்து விடுற இடம் இது போல 3 இடத்துல இருக்கு. தரைப்பாலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதிகபட்சம் இந்த தரைப்பாலம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1000 அடி இருக்கும், 1000 அடி நீளம் இருக்கும். ஸோ இந்த தரைப்பாலத்துக்கு அடியில தான் தண்ணியே போகுது. இதுக்கு அடியில தண்ணி வந்து போயிட்டு இருக்குது. போயிட்டு வெளியே வர இடம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அந்த இடத்தையும் விசிட் பண்ணலாம். இப்ப நம்ம தரபங்கா நதி போற வழித்தடத்துல தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த தரபங்கா நதி இந்த பாலத்துல கலக்கக்கூடாது, தண்ணியில கலக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தொட்டி பாலத்தை கட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த தொட்டி பாலம் பாருங்க, அதிகபட்சம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னா ஒரு 1000 அடிக்கு பக்கமா இருக்கும். தண்ணி அங்க ஒரு இடத்துல வெளியே வந்தது இல்ல, அங்க இருந்து வர தண்ணி பாத்தீங்கன்னா இந்த தொட்டி பாலத்தொழி தான் வருது. இது பாத்தீங்கன்னா காவிரி தண்ணி. இதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா தரபங்கா நதி. இந்த தரபங்கா நதி காவிரி தண்ணி கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது தொட்டி பாலம். இந்த தொட்டி பாலத்தை பத்தின மேல பத்தின மக்கள் பயன்பாடு. இது நடுவுல தான் வந்து காவிரி நீர் நமக்கு போகுது. இது வந்து வெளியே வர இடம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்குது. வாங்க விசிட் பண்ணலாம். இப்ப நம்ம தண்ணி ஒரு இடத்துல உள்ள வந்துச்சுல்ல, அந்த தண்ணி உள்ள வந்து தொட்டி பாலத்து வழியா வந்து இந்த வழியா தான் தண்ணி வெளியே வரும். ஓகே, இது வெளியே வந்து தான் அந்த கால்வாய்க்குள்ள நமக்கு வெளியே வந்து தான் போகும். ஸோ இது பாருங்க ரொம்ப அதை விட ரொம்ப ஹைட்டா தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் பராமரிப்பு இல்ல, சேஃப் பார்த்துவாங்க. ஓகே, இந்த டனல் பார்த்துட்டீங்கல்ல, தண்ணி வெளியே வர இடம். ஓகேங்களா? ஓகே, நன்றி.